Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Advanced Digital Signal Processing for NNST exam April-May 2025. The subject code is CEC 332 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion and important question discussion for this particular subject Advanced Digital Signal Processing. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2021 ரெகுலேஷன்ல பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசா ஆட் பண்ணிருக்க சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் வேகா தான் இருக்கும் அண்ட் ப்ரொவைடட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஹியர் அண்ட் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஈவன் தோ இட் இஸ் an elective சப்ஜெக்ட். ஸோ நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம படிங்க அண்ட் ஒரு சில ஏரியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாஸ், அந்த ஏரியாஸ்ல ஒமிட் பண்ணாம படிங்க so that implementation question வந்தாலும் அது ரிலேட்டடா உங்களால எழுத முடியும், right? So with this we will start this particular video. You will see unit wise discussion. So unit wise discussion la first unit பாத்தீங்க அப்படின்னா multi rate signal processing. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த multi rate signal processing is very very important question. இதுல ப்ராப்ளம்ஸும் வர வாய்ப்பு இருக்கு, but it's very easiest concept. Decimation, interpolation ல இருந்து ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. And similarly quadrature mirror filter is important concept, and similarly sample rate conversion. இந்த மூணு क्वेश्चन கன்ஃபார்மா படிச்சிருங்க. And unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா discrete random process, இது நிறைய சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. auto correlation, stationary process, right? Stationary random process, white chain stationary, அது ரிலேட்டடான யூனிட் தான் இது. சோ உங்களால ஈஸியா படிக்க முடியும். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா auto correlation function, stationary random process, and similarly இந்த ARMA and AR and MA process இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கீ ஏரியாஸ். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெர்னர் ஃபில்டர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதுல இருக்க ரெண்டு ஃபில்டருமே நீங்க படிக்கணும், FIR வெர்னர் ஃபில்டர், IAR வெர்னர் ஃபில்டர். அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லீனியர் ப்ரெடிக்ஷன் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோ யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. பிகாஸ் இந்த மூணு ஏரியாலயுமே மூணு யூனிட்ல இருந்துமே பார்ட் சி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி யூனிட் 4, யூனிட் 5ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா LMS அல்காரிதம், RLS அல்காரிதம், ரைட்? அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த அடாப்டிவ் சேனல் ஈக்குவலைசேஷன், இதெல்லாம் ரொம்ப கீ ஏரியாஸ், கண்டிப்பா படிக்க வேண்டிய क्वेश्चन, ரைட்? அண்ட் அது இல்லாம இந்த ஸ்டீப்பஸ்ட் மெத்தட்னா என்னன்னா கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு क्वेश्चन படிச்சாவே போதும். தட் இஸ் நான் பாராமெட்ரிக் மெத்தட்ஸ் அண்ட் பாராமெட்ரிக் மெத்தட்ஸ், இது ரெண்டுமே கண்டிப்பா ஃபுல்லா படிச்சிருக்கணும், ரைட்? நான் பாராமெட்ரிக் மெத்தட்ல பார்லெட் அண்ட் வெர்ச் மெத்தட் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அண்ட் பவர் ஸ்பெக்ட்ரம் எஸ்டிமேஷன் மெத்தட்ல தட் இஸ் பாராமெட்ரிக் ஸ்பெக்ட்ரம் எஸ்டிமேஷன்ல AR, MA அண்ட் ARMA, ரைட்? சோ இந்த क्वेश्चन கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஏன்னா யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ட் சி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிமிலர்லி பவர் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் क्वेश्चन வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் விடாம எல்லா क्वेश्चनயும் படிங்க, கண்டிப்பா உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அண்ட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் புக் ஜான் ப்ரோகெஸ், இந்த புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்திருக்கேன், கண்டிப்பா அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. அதுல இருக்க டயகிராம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. Since it is 2021 regulation, we don't have previous year question paper for this, right? So சொல்ற क्वेश्चंस தெளிவா படிங்க, right? And we will see important question discussion. Important question discussionல யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நான் 3 questions தான் சொல்லியிருக்கேன். மல்டி ரேட் சிக்னல் ப்ராசஸிங், சாம்பிளிங் ரேட் கன்வர்ஷன் பை ரேஷனல் ஃபேக்டர், குவாட்ரேச்சர் மிரர் ஃபில்டர். கண்டிப்பா இந்த மூணு क्वेश्चन படிங்க, ரைட்? சோ பார்ட் சி ல இன் கேஸ் கேட்டாலும் உங்களால ஈஸியா எழுத முடியும், ரைட்? அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்னதுதான், இந்த ரெண்டு क्वेश्चन நல்லா படிச்சுங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆட்டோ கார்லேஷன் அண்ட் ஃபில்டர் பாராமீட்டர்ஸ் அண்ட் ARMA, ARMA ப்ராசஸ், ரைட்? இது இல்லாம கண்டிப்பா வாட் இஸ் ஆட்டோ கார்லேஷன், ஸ்டேஷனரி ரேண்டம் ப்ராசஸ், இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஏன்னா இது வந்து 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ்ல ஸ்பிளிட் அப்ஸா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ரைட்? சோ இந்த மூணு ஏரியாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல கண்டிப்பா இந்த ரெண்டு क्वेश्चनும் விடாம படிங்க. And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as I said only 2 questions, FIR and IAR linear filter and கண்டிப்பா linear prediction forward backward, ரைட்? இது இல்லாம கார்மல் ஃபில்டர் இருக்கு, அதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். பட் இந்த ரெண்டு ஏரியாஸ் நீ நல்லா படிச்சீங்கனாவே போதும், ரைட்?
அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க 4 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்போம். இது வரைக்கும் 2 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்திருப்போம். இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 4 கொஸ்டின்ஸ் படிங்க. ஏன்னா இதுல இருந்து பார்ட் 5 வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் சிமிலர்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த LMS அல்காரிதம், RLS அல்காரிதம், ரைட், இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டினா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரைட். So adaptive filter based on steepest descent method and similarly LMS algorithm, adaptive channel equalization, இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பா இந்த 4 கொஸ்டின் படிங்க யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். And unit 5, as I said, only 2 questions, non-parametric methods and parametric methods. Non-parametric methods la Bartlett method and Welch method, and similarly power spectrum estimation method la ARMA, right? So இதுல நீங்க ஏதாவது ஒரு क्वेश्चन படிக்கிறீங்க, for example non-parametric methods மட்டும் படிச்சிருங்க அப்படின்னா chances are there you cannot ஒரு क्वेश्चन மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா as I said part C லயுமே இது क्वेश्चन வரதுனால இந்த ரெண்டு क्वेश्चन கன்ஃபார்மா படிச்சிருங்க. so that क्वेश्चन பேப்பர் எப்படி வந்தாலும் உங்களால ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும் யூனிட் 5ல. and similarly part C லயுமே உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட். and 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஈஸியா படிக்கலாம், ஏன்னா சிலபஸ் ரொம்ப கம்மி தான், ரைட். சோ நம்ம விட்ட ஏரியாஸ்லாம் நீ கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். எஸ்பெஷலி இந்த கன்வல்யூஷன், டிஎஃப்டினா என்ன, இசட்டினா என்ன, ரைட், டிஜிட்டல் ஃபில்டர் பேங்க், சப் பேண்ட் கோடிங், இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேண்டம் ப்ராசஸ், ஆட்டோ கார்லேஷன், ரேஷனல் பவர் ஸ்பெக்ட்ரம், இதுல இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா வந்துரும், ரைட். மீதி வந்து நம்ம பார்த்த क्वेश्चंस தான், ரைட். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கால்மன் ஃபில்டர் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட். வாட் இஸ் கால்மன் ஃபில்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீதி क्वेश्चन எது கேட்டாலும் உங்களால எழுத முடியும், பிகாஸ் நம்ம எல்லா क्वेश्चंसமே கவர் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா யூனிட் 2ல 2 क्वेश्चन, அண்ட் சிமிலர்லி யூனிட் 2லயுமே 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். யூனிட் 1ல இந்த ஏரியாஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்க, டிஎஃப்டி, இசட்டி, டிஜிட்டல் ஃபில்டர் பேங்க்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும் பார்ட் ஏல, ரைட். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அடாப்டிவ் எக்கோ கேன்சலேஷன், ரைட், அப்படின்னா என்ன, எஃப்ஐஆர் அடாப்டிவ் ஃபில்டர்ஸ்னா என்ன, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, ரைட். மீதி இருக்க क्वेश्चंस கேட்டா உங்களால எழுத முடியும், ரைட். சோ அப்படி பாத்தீங்கன்னா 2 क्वेश्चंस இதுலயும் எழுதலாம், ரைட். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் பவர் ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ், வாட் இஸ் வாட்னு கோ த்ரூ பண்ணுங்க 2 மார்க்ஸ் கேட்டா, ரைட்டா. அப்ப அதுலயுமே உங்களால 2 क्वेश्चन எழுத முடியும், பிகாஸ் பாராமெட்ரிக் நான் பாராமெட்ரிக் மெத்தட்ஸ்ல இருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பா வந்துரும், அது நீங்க கண்டிப்பா எழுத முடியும், ரைட்டா. சோ இப்படி பாத்தீங்கன்னா ஷோர் ஷாட்டா உங்களால ஒரு 8 to 9 क्वेश्चन பேப்பர் எப்படி வந்தாலும் எழுத முடியும், ரைட்டா. சோ இந்த சப்ஜெக்ட்க்கு வீடியோ வந்து போடுங்கன்னு ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, right. So today what we have seen is we have seen important questions for advanced digital signal processing. I believe this video will be very useful for you. All the very best, my dear students.